ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பை கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு மெதுவாக கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அம்மா. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான குழப்பங்களையும் சந்தேகங்களையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பை பரிபூரணமாக நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री
कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனம் 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற அந்த எதிர்மறைகள் பூமி தாயின் வழியாக வெளியேறுவதை நம்மால் நன்றாக உணர முடியும். நமது இந்த காலை நேர தியானத்தில் நம்முடைய தியானம் ஆழ்நிலையிலும் எண்ணங்களற்ற நிலையிலும் இருப்பதற்கு நாம் மனதார விருப்பப்பட்டு அன்னையிடம் பணிவோடும் பக்தியோடும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் செய்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியில் தங்களின் தத்துவத்தை நாங்கள் உணரும் பொழுது அதன் சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் இருக்கும் பொழுது எங்களின் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும்
தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தாய், நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய இடது மூலாதார சக்கரத்தில் செலுத்துவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க எங்களை தாங்களே வலிமையுடையவர்களாக மாற்ற வேண்டும் அம்மா. தங்களின் அருளாசியை பரிபூரணமாக உணரும் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தை உணர்ந்தவர்களாகவும் அவரின் தூய்மையை உணர்ந்தவர்களாகவும் எங்களின் செயல்கள் அனைத்தும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய இடது மூலாதாரத்திலும் இடது நாடியிலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयं
मूर्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்கான
தர்மத்தை உணர்த்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படும் பொழுது நாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவத்தை பரிபூரணமாக உணர்ந்தவர்களாக இருப்போம் அம்மா. அந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய வலது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் அனைத்து அசுர சக்திகளை அழிப்பவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களான காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய என்ற அனைத்து தீய குணங்களை எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய வலது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கார்த்திகேயா மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு தங்களின் தத்துவம் எங்களுள் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படட்டும் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடும் பக்தியோடும் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றுங்கள். தாயே, எங்களின் காதுகள் எது உண்மையோ அதையே கேட்கட்டும். எங்களின் ஜீவன் எது தெய்வீகமோ அதனை போற்றட்டும். தாயே, நாங்கள் பேசுகின்ற அனைத்து சொற்களும் இறைவனின் ஞானத்தை கொண்டதாக இருக்கட்டும். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் எழுப்பப்பட்ட குண்டலினி பேசட்டும். தங்களின் அருளால் எங்களுக்குள் எழுப்பப்பட்ட குண்டலினி தாய் எங்களை கவனிக்கட்டும், எங்களை பாதுகாக்கட்டும், எங்களை தங்களிடத்தில் முழுமையான சரணடைந்த சீடர்களாக மாற்றட்டும். தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்றிருக்கும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருக்க எங்களை மாற்றட்டும். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் சரணடைதலில் எவ்வித பொய்மையும் இல்லாத நிலையை எங்களுக்குள் தயவு செய்து தாங்கள்தான் நிலைநிறுத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் ஆத்மாவை நாங்கள் எங்களின் மூலாதாரத்தில் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவி வரை நமது தியானம் இருக்கட்டும். சகஸ்ராராவிலிருந்து நமது மூலாதாரத்தை நாம் பார்க்கும் பொழுது தெய்வீக நுண் அதிர்வுகள் அன்னையின் அருளால் நமது மூலாதார சக்கரத்தில் இருப்பதை நாம் நன்கு நமது தியானத்தின் மூலமாக உணர முடியும். நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். आशनं श्री गणपति स्तोत्रम्। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन्नित्यम् आयुष्कामार्थसिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकं
एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो। विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं। जपेद् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः। अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्री नारदपुराणे संकटनाशनं श्री गणपतिस्तोत्रं संपूर्णं। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, படைக்கப்பட்ட அனைத்திற்கும் காரணமாக விளங்கும் தாங்கள் உருவாக்கப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாவீர். உருவாக்கப்பட்டுள்ள அனைத்திற்கும் அறிவொளி ஊட்டி அனைவரின் ஆத்மாவிலும் வசிப்பவர் தாங்களாவீர். தாங்களே ஸ்ரீ ஆதிகுருவாவீர். இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் இறை சக்தியாக விளங்கும் தாங்கள் எங்களை ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்பவராவீர். எங்களின் சுயம் குரு தத்துவத்தை எங்களுக்குள் விழிப்புணர்வு அடைய செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுபவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பொய்மையான கவனத்தை அகற்றிவிட்டு கவனத்திற்கும் அப்பால் எங்களை கொண்டு செல்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். வேதங்களின் அர்த்தங்களை எங்களுக்கு உணர வைப்பவரும் தாங்களாவீர். எங்களின் இதயத்தில் வசிக்கும் தாங்கள் எங்களுக்குள் அன்பு தத்துவத்தை உணர்த்தி அதன் மூலம் எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கிறீர்கள். தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. என் நிலையிலும் நாங்கள் தங்களின் கவனத்தில் மட்டுமே இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைத்தவரான தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் தியானத்தின் மூலமாக எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, சந்தேகமற்ற ஆழ்நிலை தியான நிலையை எங்களுக்கு தந்து அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே ஆழ்நிலை தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1977 தேவி பூஜையில் தூய்மை பற்றி அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். So today I want to tell you about Shinti. That is my name. Nirmala. Nir is no malanis, impurity. One who has no impurity is Nirmala. That's one of the names of the goddess. Purity is a quality which is silent. It speaks in silence. It is one of the most non-aggressive attitudes. It probes into you. It doesn't express in any way. Even love may express in words, may express in action. But this is the one which is expressionless, purity. And it washes all that is in it. You cannot by rationality understand how it works. You have to feel it and know it. That
it is working out, this process. It's very delicate. Sometimes it's flooding also. But it is never shocking. Never. When I say that I find the human ideas have become lost. When do we become lost? Means upside down. When we are plunging into something. We are plunging into something where we are going to the next. We are upside down. This comes out of impurities, that you cannot see things correctly in their right perspective. So let us see what are the things which we think create impurity in us. They say in two verses, lust and identity. In Sanskrit they say kana and kama, woman and guru. But woman doesn't mean woman means lust. And greed means good. Now let us see if really these are impure things or they create impurity in us. Or why these two things have become a source of impurity to us. Because we do not understand the right perspective of matter and of sex. If we can understand them in right perspective, then these two become a source of happiness and joy. For example, say a tree. It has two sides. It has a shoot and a root. If the root becomes upward and the shoot becomes downward, it will not survive. Root has to go down into the earth and the shoot has to come. The root has the capacity to settle the liquids that are inside the sun. Also it has capacity to digest all the essential salts necessary for life. Supposing now the root starts malfunctioning and starts sucking the impurities instead of the pure things that are needed for the body of the tree, then what will happen? There will be malnutrition and the tree will collapse. But the root has the wisdom to pick up necessary salts for its nourishment. This is where we must understand that we do not have proper fields for our own nourishment, and we blame God or we blame nature, we blame society, we blame cultures, we blame our parents, we blame our governments, we blame this and that. Because we have no feeders, we suck it, that is impure, which will create more problems for us than joy and happiness and nourishment. If the tree has
avoid all that is poisonous food, all that is impure. Now there could be two methods. If your rationality is that high graded, if your intelligence is of that high grade, you just deny all that in the body which is not good to your spiritual body, or to your mental body, or to your emotional body, or to your physical. You just deny if you have that much of your intelligence. But the intelligence has not reached that evolved state. So we devise compromises easily. But whom are you harming? You are harming yourself. We go on collecting impurities very fast. And that's what I call is the human feeling. If you want to sit and collect impurities, it feels alright. It will not collect impurities. But if impurities invade it, it will die. It cannot protect either. Human beings have a freedom to choose. Also they have the power to protect. From these impurities, and Sahaj Yogi have much more power. So our roots have to go down into what? Into what? Into sustaining power of life. If that is weak, then the roots are taken off and such people are uprooted. In the traditions, in the historical mistakes and errors of our elders, we can see what mistakes they have done and learn from them. And avoid the impurities that they had and destroy themselves. We can see big empires fell, crushed in what? What did they do? We are not doing it. But so far I have not known any nation that sits down and gets a comprehensive look at the whole picture. Why that nation has fallen down? Why this was destroyed yesterday? So far I have not known any political leader of that time. They do patch. But none of them sit down to see why the whole sky collapsed. What happened with those people who enjoyed so much of power once upon a time suddenly collapsed? If somebody could sit down like that, they would see that they sucked in the impurity. Now how do you suck impurities? You suck them because your feelers become clogged. When your feelers are blocked, you don't know what you're sucking. It only is possible when you are locked within the word. In the beginning, the body, mind, resist all that is in. In most of the cases, I would say, some of the devils, if they are born, they may be children, but they are exceptional. But most of the human beings are born in innocence and they resist. Gradually you start making your feelers blind. And then the impurity starts. All these things start, you can say, from desire. Desire to be the king, desire to be the most beautiful person, desire to be ruling the whole world, desire to eat, desire to have, possess, all desire.
But fear also, I would say, is an impurity. That's why all these things is making it one thing that is joy. See, desire, desire for joy, if you keep it pure, then you go on with it. No, this is not that is joy. This is not that is joy. We can see it around. Those who are seeking money should go and rich. Even if they are not, people feel joy about this. And when you go to people who are in joy and in tranquility, you find they are talking of something else. When we have accept, desire as something wrong, we also negate the ultimate desire. But the essence, Swa, we call the essence is Swa. Swa means self. Essence of everything is that. If you want to have a beautiful tree in front of your house, the desire is for joy. What does a tree matter to you if it does not give you joy? It's like anything in the world. How do you? That joy, that essence of everything, if it is kept pure, then it's nourished. Like a tree in bed themselves, in the mother's heart, and suck the beauties of life, the essence of it, as it meant for nourishment, and enrich themselves. But that does not mean by any chance, by any level, that you lose your character or individuality. You do not. You see, a mango tree will be a mango. A banana tree will be a banana. Because the outside is different, the inside is different. And in every country, the mother earth has its own varieties. Accordingly, you will have trees, you will have crops. You cannot have mango in India. But you cannot have, say, a birch tree in India. But makes no difference as long as they are fully nourished. So your character is not lost. Your individuality is not lost. On the contrary, it's made. In its purest form, every character is pure. Every religion in its purest form is the seat of God. Are the different facets of one diamond. They have to be there, and whatever angle you go, you see the spark. At every angle, the spark. A diamond sparkles at every angle because it has got its own character, in its variety, in its different forms. So the essential unity between them is through the sap, which is running. If our attention is on that unity of oneness, with so many of the impurities that have cropped up into us will also drop. The other impurity to suffer from is loss of collectiveness. We don't mind wearing the same dresses all over the world. If a jean starts all over the places you go, even Japan, you go to Australia, you go to
He went to China, communist countries, then he had a genius in his way. But the essential unity within us, in its purest form. Of course, these feeders who develop after. But if you are failed in your dharmas, that's the basic, the root. If you do not have those roots properly done, then the tree cannot stand, it exists. Of course, the incarnation is just like this. His roots are in the heavens. He flowers on it. And incarnation does not take its dharma. It is dharma. He does not need his dharmatik, his beyond dharma. Whatever he does is their religion for the whole world. Nothing touches him. His roots are in the divine. Only the divine force. There's no question of impurity, no question of clearing them or reading, because he is in the divine. And he's sucking that out and giving it to you. It's flowing. It's upside down. Embedded in the So for an incarnation, there is no problem. His dharma is beyond dharma. His guna is beyond all roots. He is beyond everything. But human beings have to sustain their dharma. They rise beyond themselves into collective consciousness. And when they turn upside down, they become incarnate. It is possible. 2 persons have done that. One is Buddha and Mahalika, second Father Hassan. Only these 2 persons have done it, and most of them, if you look at it, might be where our roots will be in the divinity. Here you have to choose. Still the freedom of choice exists. For me there is no freedom at all. I cannot choose to eat. That's why I say I have no filter. I have no filter for this. I'm blank. So the choice doesn't exist for me at all. Of anything. I have no time. I'm space. I'm spaceless. I'm timeless. My roots are. But even to have the blossom within yourself and for others to enjoy, even to nourish yourself, you have to have your dharma properly. So we come to the question of lust. Lust and greed are to be seen in this life. Are we lusty of God? Are we greedy of His wealth? If you ask such a question, then you see the feeling. We waste so much time thinking about greed. But very little time we have to think of its essential desire. Now, there are 2 types of things. One, that of the human being, and one of the entire. That அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அறிவுரையை எங்களுக்கு நுட்பமான முறையில் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.